ஹலோ, என் பேர் வந்து நரேந்திரன். இது என் ஒய்ஃப் ஹேமா. நாங்கள் வந்து ஒரு 18 இயர்ஸாக வெளியே இருக்கோம், யூஎஸில் இருக்கோம். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலில் நாங்கள் ரொம்ப நாள் இருந்தப்போ அதில் நிறைய சேஞ்சஸ் எங்களையே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஒய்ஃபுக்கு 2 பசங்க அங்கே தான் பிறந்தாங்க. அதில் அவங்க வந்து அந்த டெலிவரி டைம்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஆல்தோ நார்மல் டெலிவரினாலும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் அங்கே வந்து நிறையா இந்த அவங்க பெயின் ஆஃப்டர் த செகண்ட் டெலிவரி ஷி வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் பெயின். ஸோ அந்த பெயின்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருக்க ஆர்த்தோ கன்சல்ட் பண்ணோம், எக்ஸ்ரே எடுத்தோம், இங்கே வந்து தெரப்பி பண்ணோம், ஆயுர்வேதிக் தெரப்பி பண்ணோம். எதுக்குமே ஒரு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கல. அப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக டாக்டரோட ஆக்சிப்ளஸ் தெரிய வந்தது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம், இது எங்களோட 3rd விசிட் இன் ஜஸ்ட் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைக் 2 to 3 weeks. எங்களுக்கே ஒரு நல்ல ரிலீஃப் தெரியுது. ஸோ இன்ஃபேக்ட் நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எவ்ரி டைம் ஐ கம் டு இந்தியா நான் வந்து ஐ மிஸ் சென்னை. இப்போ பிசைட்ஸ் மிஸ்ஸிங் சென்னை, ஐ மிஸ்ஸிங் டாக்டர் சிபின்ற மாதிரி இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஸோ தேங்க்யூ டாக்டர். அதாவது we feel like this is a magic boon மாதிரி. இப்போ அலாவுதீன் வந்து ஒரு விஷ் கொடுப்பாங்க, கேன் திஸ் ஹேப்பன். ஸோ எங்களுக்கு அப்படி தான் இருக்கு ஹானஸ்ட்லி when we see doctor, the way how doctor treats. ஏன்னா என் ஃபாதர் இஸ் a doctor. ஸோ the way how people treat நான் பார்த்துருக்கேன். அண்ட் பீப்புள் வித் 25+ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து ஒரு ஜெனரிக் ரீசன் சொல்லிட்டு கவுண்டர் நம்ம we can't question them, but we have to accept what they say. பட் சார் வந்து the way he explains everything, first you have to give confidence. ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ் கான்ஃபிடென்ட் கொடுத்து தான் அப்புறம் க்யூரை பார்க்கணும். அது வந்து I can see from sir. So I feel I'm happy that we got to know about this place, and we hope to get better soon, and hope a lot of many other people get benefited out of this. Thank you sir. பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, இது எல்லாமே வந்து சயின்ஸால் லேர்ன் பண்ணது தான் நம்மளுக்கு சொன்னது, வேற எதுவுமே இல்லை சார். ஸோ அந்த ஒரு ப்ராப்பரா அது ஒரு இதாகிறதுனால தான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். ரைட். when they follow it, அது ஒரு ரிப்பீட்டடா ஒரு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்குங்க. ஆமா, அதனால அது புரிஞ்சுட்டா பேஷண்ட் ஆர் ஃபாலோயிங் ஈஸியர். ரைட். ஏன் தெரியல, இது பண்ண சொன்னாங்க ஒரு நார்மலா பண்றதுக்கும் இது பண்ணா இங்க மூவ் ஆகுது, இது இதாகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்களே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அன்னைக்கு இந்த டைம் இந்த சேஞ்சஸ் அடிஷனலா தெரியுது. உங்கள்கிட்ட இந்த சிம்டம் நான் சொல்லவே இல்லை, சொல்ல மறந்துட்டேன், இதுவும் சரியாயிருச்சு, ரைட், அப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேன்ல உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க மாதம் டைம்ல. இது ரெகுலரா இருக்குன்னு வந்தீங்க. ஆமா, இல்ல கரெக்ட், டெஃபினெட்லி. அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே நாங்க ஒரு இந்தியா ட்ரிப்புக்கு வந்தோம்னா டைட் பேக் ஸ்கெடியூல் தான் இருக்கும். பட் அந்த ஸ்கெடியூல கம்பல்சரி உங்க ஸ்கெடியூல ஃபிட் பண்ணுன்றது காரணமே உங்க வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல நாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். அதாவது நிறைய பேரை பார்த்து we never got that confidence. ஓகே, அவங்க சொல்றாங்க நாங்க பண்ணணும்ன்றோம். பட் நான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொன்னேன், அப்ப எனக்கு நம்பிக்கை இல்ல. அச்சோ இப்ப என்ன பெருசா இருந்த போது வெளியில பார்க்கும்போது அதுதான் ஒன்ஸ். ஆமா, எக்ஸ்ரே இது பார்த்துட்டு இது கோரிலேட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு அப்படி என்ன பெருசா அவர் மட்டும் சொல்லிட போறாருன்னு ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுப்போம் நம்ம அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ஸோ அப்ப நினைச்சேன், ஓகே நம்ம சொன்னது கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் 45 years old. ஸோ என் ஃபாதர் வந்து டாக்டர். அவர் என்கிட்ட எத்தனையோ வருஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு, நான் பண்ணதே இல்லை. இப்போ ஒரு 2 weeksல உங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ லீவ்ல வந்துட்டு கொஞ்ச நாள்ல ஊருக்கு போறாங்க. ஆமா, நான் ஊருக்கு போய் பண்ணிக்கிறேன். ஆமா. செகண்ட் செஷன்ல வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டா, இல்ல டாக்டர் அதுவும் யூஸ் பண்ணலாமா, எக்ஸசைஸ் பண்ணல, ஜஸ்ட் ஊருக்கு போய் அங்க ரொட்டீன் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன் மாதிரி சொல்லுவாங்க. ரைட். இங்கேயே இது பண்ணாதான் ஒரு நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும், எவ்வளவு நாள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது. அது உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஆமா, அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க, அது ஒரு சேஞ்ச் நமக்கு பார்த்ததுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட். ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே இல்லை சார். எனி டவுட் எனிதிங் always you can give it. Sure. And இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். எப்பவுமே நான் இந்த லைக் ஒரு நல்ல சீனியர் டாக்டரை போய் பார்க்குறப்ப அந்த டாக்டர் வந்து லைக் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரியும் பேஷண்ட்ஸ் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸ் மாதிரியும் தான் நான் அந்த ப்ரோட்டோகால் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அப்போலோவில் ஒரு சீனியர் டாக்டர் போய் பார்த்தப்ப அப்படிதான் இருந்தார், கோட் சூட்லாம் போட்டு டிப்டாக இருந்தார். பட் உங்களை பார்க்குறப்ப வந்து நீங்கள் ரொம்ப டவுன் டு
டு earth இருக்கீங்க. ஓகே ஸோ அது வந்து இட் டேக்ஸ் த ப்ரெஷர் அண்ட் ரிலீஃப் அவுட் ஆஃப் த பேஷண்ட் தட் அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் இமீடியட்டாக வந்துடுது. ஓ ஓகே நம்ம இது கேட்கலாமா வேணாமான்ற இல்லாமல் இட்ஸ் லைக் அன் ஓப்பன் டயலாக் பிட்வீன் போத்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ தட் வாஸ் அமேசிங். அது நான் எதிர்பார்க்கல. மெடிசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இருக்கு, ஒயிட் கோட் சிண்ட்ரோம். ஆமா ஏன்னா டாக்டர் அந்த கோட்டை பார்த்ததுமே பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாமே மறந்துடும். ரைட் அந்த ஒரு இது இருக்கிற ஓப்பன் அப்பா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் கோட்டை போட மாட்டேங்க. ஸ்டெத் கூட எதுவுமே இங்க தங்கிட்டு இருக்காது. ரைட் இல்ல அது ட்ரெஸ் ஓப்பன் 1-to-1 கன்சல்டேஷன் மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ஒண்ணுங்க, பட் வே நீங்க யூ அப்ரோச் த பேஷண்ட் அது வந்து இட் இஸ் that's amazing. ஏன்னா that is important. ஏன்னா அது இருந்தால் தான் யூ கேன் பில்ட் த பேஷண்ட் கேன் பில்ட் த ட்ரஸ்ட். இல்லாட்டி அவர் நீங்க சொல்றது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஹீல் கோ அவுட் ஆஃப் த டோர் அண்ட் அவர் சொன்னாரு நான் பண்றேன் அப்படின்னு தான் போகும் இல்லையா. அவர் புரிஞ்சு இருந்து லேர்ன் பண்ண ஒண்ணுதாங்க. சோ அந்த எப்படி சொல்லாங்க, அந்த பேஷண்ட் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணா. நம்ம யூசுவலி வரும்போது பேக் பெயின் மட்டும் ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஆமா பேக் பெயின் இல்லாம வேற என்னென்ன இருக்குன்னு கேட்கும்போது தான் ஆமா எனக்கு இந்த பெயின் இருக்கு பட் பேக் பெயின் தான் அதிகமா இருக்கு அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்த என்னென்ன பெயின்ஸ் இருக்கோ எல்லாமே சரியா போகணுன்றது அவரோட ஒரு இதுங்க. ஸோ தட்ஸ் வை அந்த கொஸ்டின் இது பண்றது வந்து மோர் இட் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தட். டெஃபினெட்லி. நான் இப்போ சொன்னேன் என் ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி சிவாஜி படத்துல ரஜினி வந்து யூஎஸ்ல இருந்து வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ஸ்டியூட் மெடிக்கல்லாம் பண்ணுவார் அந்த படத்துல. ஸோ அது மாதிரி நீங்க வந்து இதை சால்வ் பண்ணா ஆல் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் கோ அவேன்னு சொல்றது நான் அவர் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். எனக்கு அந்த சிவாஜி படத்துல ரஜினி சொன்னது அவர். ஸோ பாருங்க நமக்கு எவ்வளவு ரெகுலரா இந்த இது பண்ணமோ அவ்வளவுக்கு அந்த பெயின்ஸ் எதுவுமே இருக்காது. எதுவுமே ரிசர்வ் ஆகிடும். இந்த அலர்ஜி சொன்னீங்க அதுவுமே கம்ப்ளீட்டாவே ரிசர்வ் ஆகிடும். ஆமா ஆமா யா யா. ஸோ பாருங்க சார், எனி டைம் கால் பண்ணுங்க. டெஃபினெட்லி. தேங்க்யூ.